போதைப்பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் 8 வடிவத்தில் 16 மணி நேரம் 40 நிமிடங்கள் சைக்கிள் ஓட்டி உலக சாதனை. புதுச்சேரி ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகரித்தது. சேலம் மாவட்டம் நடுவலூரைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் சூர்யா. இவர் ஏற்கனவே பல்வேறு உலக சாதனைகளை செய்துள்ளார். இந்த நிலையில் தற்போது வைப்ரெக்ஸ் சைக்கிளிங் அகாடமி மற்றும் கோவை பெரியநாயக்கன்பாளையம் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் ரோட் ட்ராக் கிளப்புடன் இணைந்து போதைப்பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இவர் தொடர்ந்து ஒரே இடத்தில் 8 வடிவத்தில் 16 மணி நேரம் 40 நிமிடங்கள், அதாவது 1000 நிமிடங்கள் சைக்கிள் ஓட்டி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். பெரியநாயக்கன்பாளையத்தில் உள்ள யுனைடெட் கல்வி நிறுவன வளாகத்தில் காலை 6 மணியளவில் துவங்கிய இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் முனைவர் சிவகுமார் மற்றும் டீன் ஷர்மிளா ஆகியோர் மாணவருக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்து தொடங்கி வைத்தனர். காலை முதல் இரவு வரை நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியில் மாணவர் சூர்யாவை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒருமுறை யுனைடெட் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த பள்ளி, கலைக்கல்லூரி, நர்சிங் கல்லூரி, பிசியோதெரபி கல்லூரி, பார்மசி கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்திருந்து கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர். மேலும் அவர்களுக்கு போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. காலை 6 மணிக்கு சைக்கிள் ஓட்ட துவங்கிய மாணவர் இரவு 10 மணி 40 நிமிடம் வரை ஓட்டினார். தொடர்ந்து 16 மணி நேரம் 40 நிமிடங்கள், அதாவது 1000 நிமிடங்கள் 8 வடிவில் ஒரே இடத்தில் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டி சாதனை புரிந்தார். இவரது உலக சாதனை முயற்சியை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. இதனையடுத்து சாதனை முயற்சியினை பார்வையிட்ட புதுச்சேரி ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் கலைவாணி, கோவை மாவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கீதா தயாளன் ஆகியோர் சூர்யாவின் சாதனையை அங்கீகரித்து மெடல் மற்றும் ஐகான் ரெக்கார்ட் ஹோல்டர் என்ற விருதும், வேலூர் முத்தமிழ் சங்கம் சார்பில் சாதனை செம்மல் விருதும் வழங்கி கௌரவித்தனர். மேலும் இவரது உலக சாதனைக்கான சான்றிதழ் விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தனர். இதில் யுனைடெட் கல்வி நிறுவனர் மற்றும் தலைவர் சண்முகம், துணைத் தலைவர் மைதிலி சண்முகம், ரோட் ட்ராக் கிளப் பொறுப்பாளர் கார்த்திகேயன், உடற்கல்வி இயக்குனர் பிரதீப் உள்பட யுனைடெட் கல்வி நிறுவன முதல்வர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புதுச்சேரியிலிருந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலைவாணி ஆகிய நானும் ஒருங்கிணைப்பாளர் கீதா தயாளன் அம்மையாரும் வந்திருக்கோம். இங்கே வைப்ரெக்ஸ் சைக்கிளிங் அகாடமியும் யூஐடி கல்லூரியும் இணைந்து மாணவர் நடுவலூர், சேலம் மாவட்டம் நடுவலூர் கிராமத்திலிருந்து சூர்யா என்கிற மாணவர் இன்று காலை 6 மணி தொடங்கி தற்பொழுது வரையிலும் 8 என்கிற வடிவத்தில் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டும் சாதனை நிகழ்வினை செய்திருக்காரு. ஏற்கனவே அவர் 11 மணி நேரம் 2024ஆம் ஆண்டு செய்த அந்த சாதனையை அவரே இன்று 13 மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய இலக்கானது 16 மணி நேரம் 40 நிமிடம் என்கிற இலக்கினை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறது. 1000 நிமிடங்கள் என்பதுதான் இதனுடைய சாதனையின் நோக்கம். இந்த சாதனைக்கான இலக்கு என்ன அப்படின்னா, போதை ஒழிப்பு என்கிற விழிப்புணர்வை வலியுறுத்தும் வகையில் இந்த சாதனை நிகழ்வினை நடுவலூரை சேர்ந்த மாணவர் சூர்யா முன்னெடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே 5 தனிநபர் சாதனைகளை படைத்து 6வது சாதனையாக இதை செய்திருக்காரு. ஏன் இந்த 8 என்கிற வடிவம் என்றால், 8 என்பது மனித வாழ்வோடு நெருங்கிய தொடர்பு உடையது. இந்த ஏற்கனவே சைக்கிளிங் பண்ணும்போது நமக்கு உடல் பருமன்லேருந்து, மனநலம்லேருந்து, கண் பார்வையிலிருந்து, தசைகள்லேருந்து நலம், அந்த ஒரு நலத்துக்காக இந்த சைக்கிள் விழிப்புணர்வு சாதனையை முன்னெடுத்திருக்காரு. சமூகத்திற்கான அந்த போதை ஒழிப்பு என்கிற விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் ஒரு இளைஞராக இந்த சாதனையை சிறப்பாக செய்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இதுக்கு ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஐகான் ரெக்கார்ட் ஹோல்டர் என்கிற விருதும் மற்றும் சாதனை செம்மல் என்கிற விருது வேலூர் முத்தமிழ் சங்கம் சார்பாகவும் கொடுத்து மாணவரை கௌரவித்திருக்கிறோம். இதற்கான உலக சாதனை சான்றிதழ் விரைவில் அவருக்கு தந்து சிறப்பிக்கப்படும். வாழ்த்துக்கள். நன்றி.